விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் திமுக சுமார் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு சென்றது என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விக்கிரவாண்டி தொகுதியின் திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தியின் மறைவை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆளுங்கட்சியின் ஆதிக்கம் இருக்கும் என்று கூறி இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவும் அதன் கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவும் அறிவித்தன. அதிமுக வாக்காளர்கள் யாருக்கும் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணிப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 1,96,233 வாக்குகள் பதிவாயின. மொத்தம் 82.48% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 82.45% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதிமுக வாக்காளர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பாளர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் தற்போது பதிவான வாக்குகளை பார்க்கும்போது அதிமுக வாக்குகள் அதிகம் பதிவாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,24,053 வாக்குகளும், பாமக வேட்பாளர் சி அன்புமணி 56,296 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா 10,602 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர். இதேபோல் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் புகழேந்தி 93,730 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் 84,157 வாக்குகளும் மற்றும் நாதக வேட்பாளர் ஷீபா அஸ்மி 8,216 வாக்குகளும் பெற்றிருந்தனர். தேர்தலை புறக்கணித்துள்ள அதிமுகவின் வாக்குகள் திமுகவுக்கு எதிராக போட்டியிடும் தங்கள் கட்சிக்குத்தான் கிடைக்கும் என பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தன. இது மட்டுமல்லாமல் ஒருபடி மேலே சென்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுகவினர் தங்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரமும் செய்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளின் மூலம் அதிமுகவின் வாக்குகளின் பெரும் பகுதி திமுகவுக்கும் சிறிதளவு பாமகவுக்கும் அதைவிட குறைந்த விகிதத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.